வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு மாத பலமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு டிகிரி அடிப்படையில நம்ம பார்த்து இந்த அருள்வாக்கு சொல்ற மாரியோ, இந்த பரிகாரம் அப்படிலாம் போகாமல், மூடநம்பிக்கையில போகாமல், ஒரு ஒரு ஜாதகத்திலயும் ஒரு ஒரு கிரகம் இப்படி இருக்கும் பொழுது, அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு இந்தந்த கிரகம் இது மாரி இடத்துல வரும்பொழுது, எது மாதிரியான ஒரு பொது தாக்கத்தை குடுக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவம் பிரகாரம் அறிவியல் சார்ந்த முறையில நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, மிதுன ராசிக்கு பாருங்க, எப்படி இருக்கு அமைப்பு அப்படின்னா, சனி வந்து 10ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக பல புரட்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு வருஷமா. பல முயற்சிகள் ஆகுது. சிலது பேக் ஃபயர் ஆகுது. சிலது ஜெயிக்கிறீங்க. சிலதெல்லாம் முன்னேற்றங்கள் நல்லா போகுது. அது மாரி விஷயங்கள் குடுக்கக்கூடிய சனி 10ல நீடித்திருக்கிறார். குரு 2ஆம் இடத்துல வந்து தன, குடும்ப, வாக்குஸ்தானத்திலிருந்து 8, 6, 10ஐ பார்க்கிறார். ஸோ நெறையா கடன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், கடனை அடைக்கக்கூடிய விஷயங்கள், பணம் போக்குவரத்து அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு. வருமானம் வந்து பல வகையில வரக்கூடிய அமைப்பு. அதே சமயத்துல கொஞ்சம் தூர பிரதேசம், நெறைய டிராவலிங் குடுக்கக்கூடிய அமைப்பு. வேலை மாற்றங்களை குடுக்கக்கூடிய அமைப்பு. தொழில்ல நம்ம ஊக்கத்தோட, அதிக முயற்சியோட நெறைய லாபத்தை எடுக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே வந்து குடுக்கக்கூடியது இருக்கு. ஸோ இந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது அருமையான ஒரு விஷயமாக இருக்கு. அதே சமயத்துல ராகு, கேதுகள் பார்த்தீங்கன்னா, ராகு 9லும், கேது 3லும் இருக்கிறது. ஓரளவுக்கு முயற்சிகளை எடுக்கக்கூடிய அமைப்புகள், அதுக்கு தகுந்த மாரி ஒரு பலன்களை எடுக்கக்கூடிய அமைப்புகள் தவறு இல்லை. இப்போ ராசியதிபதியாகிய புதன் பாருங்க, ஒரு 2 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கடகத்துக்குள்ள வந்து ஆகஸ்ட் 2, 3லயே பார்த்தீங்கன்னா, குருவோட சேர்றார். கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு குருவோட சேர்றது ராசியதிபதி அப்படி இருக்கிறது அருமை. ஸோ எப்போ வந்து ராசியதிபதி குருவோட சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, நல்ல பணம் வரவுக்காக சில யுக்தியான வேலைகள், கெட்டிக்காரத்தனமா சில முயற்சிகள் செய்றது, கெட்டிக்காரத்தனமா சில முடிவுகளை செய்வது, அது மூலமா பலன்களை பெறுவது, மாணவர்கள் நல்லா படிக்கிறது, பயங்கர மெமரி பவர்ல கொண்டு வந்து நல்ல ரிசல்ட் கொண்டு வர்றது, இதுவரைக்கும் புரியாத விஷயம்லாம் கொஞ்சம் புரியிறது, வாழ்க்கையில நம்ப தெளிவு பெறுவது, நெறையா விஷயங்கள் முடிவெடுக்க முடியாத விஷயத்தையே டக்குன்னு முடிவெடுக்கிறது. ஏன்னா, புதன் வந்து குருவோட சேருது, சூரியனோட சேரும் பொழுது நிபுணத்துவம் பெற்று வாழ்க்கையில சில நல்ல ஒரு மேல்நிலையான சில அமைப்புகள், பல 6 மாசமா சில முடிவுகள் எடுக்க முடியாதவங்க டக்குன்னு எடுத்துருவாங்க. அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் சொகுசா இருக்கக்கூடிய அமைப்புகள், ரிஸ்க்க குறைக்கக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி இது மாரி ஐடி, சாஃப்ட்வேர், அக்கவுண்டிங், ஆடிட்டிங் அது மாரி லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை, நல்ல குரோத், டக்குன்னு ஒரு ஆஃபர், டக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதுவரைக்கும் புலப்படாத விஷயங்கள் புலப்படுதல். இது மார பல நல்ல விஷயங்களை குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ராசி அதிபதி குருவோட சேர்க்கறனாலயும், சூரியனோட சேர்ந்து எந்த விதத்திலும் தவறான ஒரு சனி, செவ்வாய் பார்வையில இருக்காதனால, மூளை நல்லா வேலை செய்யும். நல்லா சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மாசத்தின் கடைசி 7 நாளுக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் சிம்மத்துக்கு போறாரே ஒழிய அதுவும் தப்பு இல்ல. ஸோ ஓரளவுக்கு ராசி அந்த மிதுன ராசிக்காரர்கள் அலர்ட்டா இருக்கக்கூடிய அமைப்பு. வாழ்க்கையில என்னென்ன செய்யணுமோ ஒண்ணு விடாமல் அடுத்தடுத்து செய்து லேசினஸ் என்று சொல்லப்படுகிற அந்த சோர்வு, மனசோர்வு, சோம்பேறித்தனம் இதெல்லாம் கொஞ்சம் குறைத்து சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு மாதமாவும், சில விஷயங்கள் வாழ்க்கையில பெறக்கூடிய ஒரு மாதமாவும் இருக்கு. சுக்கிரன் 4ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறது நல்ல அமைப்பு தான். இது மார வீடு, வண்டி, வாகனம் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா, சுக்கிரன் சனி பார்வையும் பெற்றிருக்கிறார், செவ்வாய் பார்வையும் பெற்றிருக்கிறார். ஸோ வீடு, வண்டி, வாகனம், தாயார் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கொஞ்சம் வண்டி சேதாரம் ஆகுறக்கோ, அது மாரி விஷயங்களோ, அது மாரிலாம் இருக்கு. ஸோ கொஞ்சம் எல்லாத்துலயுமே வந்து நீங்க ஒரு வீடு, மூ வண்டி இது மாரி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டீஸ கொஞ்சம் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிக்கங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு வேணுங்கிற இன்சூரன்ஸ் அது மாரிலாம் போட்டுக்கங்க. ஏன்னா, கரெக்ட்டா ஒரு சுக்கிர திசையே நடந்துட்டு இருக்கிற டைம்ல இது மாரி சனி, செவ்வாய் தாக்கத்துல சுக்கிரன் நீச்சமா இருக்கும் பொழுது, சிலதெல்லாம் கொஞ்சம் தவறான கைமீறி போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள். மத்தபடி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கடன் வரும். அடுத்தவங்களோட பணம் வைத்து நீங்க சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு கடன் வாங்கி ஒரு கடன் அடைக்கக்கூடிய அமைப்பு, அது மூலமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு, அது மூலமா லாபம் பெறக்கூடிய அமைப்பு, இடம் மாற்றங்கள், ஒரு நாடு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போயிட்டு வர மாரி ஒரு அமைப்பு.
விசா படிக்கிறதுக்காக போறவங்களுக்கு டக்குன்னு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, விளையாட்டுத் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லா டிராவலிங் ஆகக்கூடிய அமைப்பு, இந்த வெளி மாநிலத்தை போகக்கூடிய அமைப்பு, ஷேர் மார்க்கெட்ல நல்லா போட்ட காசு வந்து ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே அந்த 8ஆம் இடம் வலுக்கிறனால ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க. ஸோ பேச்சு மூலமாக பொழைக்கக்கூடியவர்கள், சொல்லிக் கொடுக்கும் வேலையில இருக்கிறவங்க, இது மாரி கன்சல்டிங் வேலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்ற பாதை அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஓவராலா தொழிலா இருந்தாலும் சரி, அவங்களுடைய அந்தஸ்தா இருந்தாலும் சரி, அவங்களுடைய வருமானம், பொருளாதாரமா இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் கடன் முழுசா முடிக்க முடியலனாலும், அடுத்த ஸ்டேஜ் நல்ல ஏர்னிங் இன்க்ரீஸ் பண்ற மாரி சில விஷயங்கள்லாம் வந்து பாசிட்டிவா நம்ம செய்து, ஒரு ஃபியூச்சர்ல நம்ம லாங் ஸ்டாண்டிங்கா நம்ம ஜெயிக்கிறதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனை செய்யக்கூடிய அமைப்புகள நிறைந்ததான ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 இருக்கு. இது பொதுவான பலன்களே தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எது மார தசாபுக்திகள் போய்க்கொண்டிருக்கிறது, நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறத திருக்கணித பஞ்சாங்கத்துல உங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து நம்ம போட்டு பார்த்து, அதுல என்ன மார ஒரு விஷயங்கள் போய்க்கொண்டிருக்கிறது, உங்களுடைய லக்னத்துக்கும், ராசிக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? எந்தெந்த கிரகம் அதிகமான வலிமையாக இருக்கிறது? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய தச புக்தி நாதன்கள் வந்து கோச்சாரத்துல எப்படி இருக்குங்கிறதை முதல் சொன்ன பொது பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையே அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, லாங் டேர்ம் என்ன, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு தென்படுகிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம், எது மாதிரி விஷயங்கள் நம்ம சூஸ் பண்ண வேண்டாம், எப்படி பண்ணா நம்ம ஜெயிக்க முடியும், எந்த துறை நமக்கு சாதகமா இருக்கு, எந்த காலகட்டத்துல நமக்கு நிவர்த்தி வருது, எந்த காலகட்டத்துல நமக்கு கடன் அடையுது, எந்த காலகட்டத்துல நமக்கு வந்து வம்பு வழக்குகள் பிரச்சனையை நீங்கி கொஞ்சம் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையா நம்ம வாழ போறோம், எப்போ நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஜாப், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரோக்ரஸ் இன் பிஸ்னஸ், எப்போ நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும், வெளிநாடு வாய்ப்புகள் எப்போ, வேலை வந்து தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை எப்போ கிடைக்கும், அது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய ஜாதகத்துல தசா புக்தி அந்தர சூக்ஷமம் அடிப்படையில போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம ஜோதிடம் பார்க்கும் பொழுது எடுக்கும் பொழுது உங்களுக்கே வந்து கிளாரிட்டியோட எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம பாஸ்ட் லைஃப் எப்படி, இப்போ ப்ரெசென்ட் எப்படி போயிட்டு இருக்கு, அடுத்தது நம்ம எதை நோக்கி நம்ம வாழ்க்கையை நகருதுங்கிறத ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சிட்டோம்னா கண்டிப்பா நம்ம போராட்டங்களை எதிர்த்து நம்மளுடைய பிரச்சனைகளை நாமளே எப்படி சந்திக்கிறது, எந்த நேரத்தில் எப்படி நம்ம வேகமா போகலாம், எந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம், எந்த மாதிரி கர்மா நமக்கு தெரியுதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்தமான முயற்சிகளையும் வாழ்க்கை திட்டத்தையும் அமைக்கும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் எப்படி எந்த நம்மளுடைய கர்மாவின் பலன்களை நாமளே தெரிந்து கொண்டு தேவையற்ற ஒரு எதிர்மறையான விளைவுகளை தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.